அண்மை செய்தி. குட்கா முறைகேடு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது கூடுதல் குற்றப்பத்திரிகை சிபிஐ தாக்கல் செய்துள்ளது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணல? வணக்கம். குட்கா முறைகேடு தொடர்பான குற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல்களை இன்று வழங்கி சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தில் தடையை மீறி குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டதாக டெல்லி சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பி.வி. ரமணா, சி. விஜயபாஸ்கர், சென்னை காவல்துறையின் முன்னாள் ஆணையர் எஸ். ஜார்ஜ், தமிழக முன்னாள் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் உட்பட 27 பேருக்கு எதிராக கூடுதல் குற்றப்பத்திரிகை சிபிஐ தரப்பில் சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முருகன் என்பவர் மரணமடைந்து விட்டதால் அவருக்கு எதிரான வழக்கு கைவிடப்பட்டு மீதமுள்ள 26 பேருக்கு எதிரான வழக்கு சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான சிறப்பு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிபதி சஞ்சய் பாபா முன்னிலையில் விசாரணைக்கு வந்த பொழுது முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா மற்றும் முன்னாள் டிஜிபிகள் ஜார்ஜ், டி.கே. ராஜேந்திரன் உள்ளிட்டோர் ஆஜராகவில்லை. மேலும் சிபிஐ தரப்பில் சுமார் 400 பக்கங்களை கொண்ட கூடுதல் குற்றப்பத்திரிகை காகித வடிவிலும் அதே போன்று 492 ஆவணங்கள் கொண்ட அந்த விவரங்களை பென் டிரைவ் மூலமாகவும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு இன்று வழங்கப்பட்டது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் பென் டிரைவ் முறையாக வழங்குவதற்கான ஆவண சான்றிதழ்கள் வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இன்று இந்த வழக்கின் விசாரணைக்காக ஆஜராகி இருந்த மாதவராவ், உமாசங்கர் குப்தா, சீனிவாச ராவ், செந்தில் முருகன், நவநீத கிருஷ்ணன், சேஷாத்ரி உட்பட 14 பேருக்கு சிபிஐ அந்த இறுதி அறிக்கையினை இன்று வழங்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் இன்று ஆஜராகாதவர்கள் அடுத்த விசாரணைக்குள் கூடுதல் இறுதி அறிக்கை நகல்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என தெரிவித்த நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்குமார்.